நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது ஜேம்ஸ் ராசு என்கின்ற செபஸ்தியான் 68வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், இருதயராஜ் 60வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஃப்ளோபர் அந்தோனி சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், வீடு நல்ல முறையில் விற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், சிலுவையம்மாள் அல்போன்சா லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோன ஜெகராஜ் குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கும் புனித சுசேபருக்கும் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், லூர்து சாமி கண்ணாமணி 22ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரவேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்ற விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலை பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102 1-2 மற்றும் 15-20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் கூறினேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால்
என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுக் கொடுத்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. நானும் அவரும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து செல்வார்ந்த சகோதர சகோதரிகளை, உயர்த்தப்பட்ட பின் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு வசனம் வருகிறது. யார் யாரை உயர்த்தது என்றால், பாலைவனத்தில் மக்கள் சலிப்படைந்து மோயிசனுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக இழித்து பழித்து பேசினார்கள். எகிப்திலிருந்து வெளியேறி வந்ததை ஒரு பெரிய தவறாக பேசினார்கள். தங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக கொண்டு வந்து கடும் துயரத்தில் ஆழ்த்தினார் மோயிசன் என்று மோயிசனை முறையிட்டார்கள். உணவு சரியில்லை, தண்ணீர் சரியில்லை, இடம் சரியில்லை, எல்லா வகையான வசதி இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு முறையிட்டு பேசினார்கள். அப்போ தான் கடவுள் கொள்ளிவாய் பாம்பை கடிக்க விடுறாரு. கொள்ளிவாய் பாம்பு கடித்த உடனே தான் புத்தி வருது. நாங்கள் மோயிசனுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக பேசினோம், ஆகவே எங்களுக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து மோயிசனிடத்திலே முறையிட்டு மன்னிப்பு கேட்கின்றார்கள். இந்த பாம்புகிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறார் மோயிசன். கடவுள் அவருக்கு சொல்லுகின்றார், ஒரு வெங்கல பாம்பை செய்து குச்சியில் உயர்த்தி வை. யாரெல்லாம் அந்த பாம்பை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மன்னிப்பு பெறுவார்கள், நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்ற கருத்தை சொன்னார். அவ்வாறே மோயிசனும் செய்தார். மக்களும் பாம்பின் கடியிலிருந்து பிழைத்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பாம்பை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. மருத்துவர்களுடைய இடத்திலே பார்க்கும்போது பாம்பு படம் போட்டு வச்சுருப்பாங்க, 2 பாம்பும் பின்னி நிற்கிற மாதிரி. மருந்து எங்கே கொடுக்குறாங்களோ மருத்துவத்தில் அந்த படத்தை வச்சுருப்பாங்க. ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அந்த ஆம்புலன்ஸில் பாம்பின் படம் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த பாம்பின் படம் மருத்துவத்தில் எடுத்துக்குது? மருத்துவமனையில் வச்சுருக்காங்களே, எதற்காகனா கிரேக்கர்களுக்கு ஒரு கருத்து, பாம்பு சக்தி வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 காரணத்துக்காக. ஒன்று, தன்னுடைய தோரை உரித்து புது பாம்பாக மாறும், அதாவது மரித்து உயிர்க்கின்ற தன்மை பாம்புக்கிட்ட உண்டு. 2வது, அதனுடைய விஷத்தை வைத்து பல நோய்களை குணப்படுத்தினார்கள் மருத்துவர்கள். ஆகவே பாம்பை ஒரு அடையாளமாகவே வைத்திருந்தார்கள் கிரேக்கர்கள். அதே அடையாளத்தை இன்றும் எல்லா மருத்துவமனைகளிலும் நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அடையாளம்தான். இதே அடையாளத்தை மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார். பாம்பின் கடி பாவம், பாவத்தின் விளைவு என்பதை சுருக்கமாக காட்டுகின்றது. ஆனால் இந்த பாம்பின் கடியிலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரே வழி அவர்கள் மனம் திரும்பி அந்த வெங்கல பாம்பை பார்த்ததுனால அவங்களுக்கு நோய் நீங்கலை. அதற்கு மாறாக மனம் திரும்பி வந்ததனால், மனசாபப்பட்டு மனம் திரும்பி வந்து கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மன்னிப்பின் உடைய பாம்பின் கடியிலிருந்து விடுபட்டார்கள். 3வதாக மற்றொரு கருத்தை பார்க்கிறோம். இயேசு தன்னை உயர்த்துங்கள் என்று சொல்வார். தன்னை உயர்த்தப்பட்ட பின் விடுதலை உண்டு என்று. அதாவது தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பது ஓரளவிற்கு எவ்வாறு பாம்பு தன்னையை உரித்து கொண்டு தன்னுடைய விஷத்தை கொடுத்து மக்களை காப்பாற்றியதோ
அதுபோன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர் பெற்ற நிகழ்ச்சியின் வழியாக அவர் விடுதலை அடைந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். அல்லது பாம்பின் கடியிலிருந்து, அதாவது பாம்பின் கடியிருப்பது போன்று பாவத்தின் விளைவாக வருகின்ற தீமையிலிருந்து எல்லா மனிதர்களும் விடுபடுவார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய பாடுகளின் காரணமாக பாடுபட்டு மரித்து உயிர்த்த பின் உலகம் முழுவதற்கு மீட்பு கொண்டு வந்திருக்கின்றார். இயேசுனுடைய பாடுகள் மனிதர்களுக்கு விடுதலை அளித்தது, பாவம் பேய் நோய் பிடியிலிருந்து காப்பாற்றியது. ஆகவே ஆண்டவர் தன்னை சொல்லுவார், என்னை எப்பொழுது உயர்த்துகின்றீர்களோ அப்பொழுது தான் விடுதலை அடைவீர்கள் என்று. ஆண்டவருடைய பாடுகள் மரணம் என்பது எப்பொழுதும் மீட்பளிக்கக்கூடியது. நாம் எல்லோரும் அத்தகைய ஒரு மீட்பின் செயலைத்தான் இந்நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யூதர்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதாரண மனிதர்களாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் தான் யார் என்பதை சொல்லுவார். கடவுளுடைய மகன், கடவுள் தன்னோடு இருக்கின்றார், நான் உயர்த்தப்படுகிற போது நான் தான் கடவுள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று இயேசு தன்னை பற்றி பேசுவார். ஆனால் யூதர்கள் அவரை மனிதனாக எண்ணி அவரை ஏவலமாக பேசுவார்கள். இரண்டு கோணத்திலே இந்நாட்களிலே வாசகங்களை நாம் பார்க்கின்றோம். யூதர்களுடைய அவிசுவாசமும் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று பேசி கொண்டு இருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த உண்மையான விசுவாசத்தின் விழாவைத்தான் இந்நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கொண்டு வந்த இந்த ஒளி, நானே உலகின் ஒளி என்றார். இந்த அருள் ஒளி நம் எல்லோரும் உள்ளத்தில் ஒளிரவும் தீமையின் பிடியிலிருந்து நாம் விடுபடவும் மன்றாடுவோம். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீரேற்றிடுவாய் என்றும் கனிவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்து நின்றே. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்து நின்றே. பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என் ஒருங்கிய உள்ளம் நேற்றிடுவார். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீரேற்றிடுவாய் என்றும் கனிவாய். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றின் பரிசீலனைகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பெற செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் கேருப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாள் போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவில் சொல்லொன்றே போதும் உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும் நீ இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா கற்பாறை மீதெந்தன் வீடாகினாலும் நின் பொற்பாதம் துணை நாளும் வேண்டும் உலகோரின் உறவென்னை உயர்வாக்கினாலும் உன் கரம் தானே தாங்கிக் கொள்ளும் உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும் நீ இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா நீ இன்றி வாழ்வேது இறைவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியமை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி
விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ளோரின் மீது சினத்தை அகற்று அன்று இரக்கம் காட்டுவதையே தொடர்ந்து கொண்டீரே. தாங்கள் செய்த தீமைகளுக்காக உரிய முறையில் மனம் வருந்தி அழுகின்ற மக்கள் உமது ஆறுதலின் அருளை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளோம். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அந்தோனியார் புகழ் பாடி அவர் அன்பின் அடைக்கலம் தேடி இன்னல் குறை தீர்க்க எண்ணிலா நோய் நீங்க நம்பி வந்தோம் உம்மை தேடி. அவர் செய்யும் புதுமைகள் கோடி. அந்தோனியார் புகழ் பாடி தீராத தாகத்தினாலே நாம் தீமையை நாடிடும் போது தேடி வந்து எம்மை காத்து என்றும் தேனான இன்பத்தை தந்து தீராத தாகத்தினாலே நாம் தீமையை நாடிடும் போது தேடி வந்து எம்மை காத்து என்றும் தேனான இன்பத்தை தந்து ஆதரவாய் உம்மை அண்டினோம் அன்பரே ஆறுதல் தந்திடுவீரே என்றும் ஆபத்தில் வந்திடுவீரே. அந்தோனியார் புகழ் பாடி அவர் அன்பின் அடைக்கலம் தேடி இன்னல் குறை தீர்க்க எண்ணிலா நோய் நீங்க நம்பி வந்தோம் உம்மை தேடி.
அவர் செய்யும் புதுமைகள் கோடி. அந்தோணியார் புகழ் பாடி திருநாளில் புகழ்ந்தும்மை பாடி என்றும் தினம் தினம் அருளினை தேடி நற்செய்தி தந்தெம்மை காத்து நல் அன்பினை நாளெல்லாம் பொழிந்து திருநாளில் புகழ்ந்தும்மை பாடி என்றும் தினம் தினம் அருளினை தேடி நற்செய்தி தந்தம்மை காத்து நல் அன்பினை நாளெல்லாம் பொழிந்து ஆசையாய் உம்மையே தேடினோம் அன்பரே ஆதரவு தந்திடுவீரே என்றும் ஆனந்தம் கொடுத்திடுவீரே. அந்தோணியார் புகழ் பாடி அவர் அன்பின் அடைக்கலம் தேடி இன்னல் குறை தீர்க்க எண்ணிலாய் நோய் நீங்க நம்பி வந்தோம் உம்மை தேடி அவர் செய்யும் புதுமைகள் கோடி. அந்தோணியார் புகழ் பாடி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.